அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர், லைஃப் சென்டரில் இருந்து நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற தகவல் வந்து பிளாக் மேஜிக் பற்றி. எதுக்காக இன்றைக்கி இந்த பிளாக் மேஜிக் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததில் இருந்து ஒரு 10 கேசஸ் எடுத்து ரேண்டமாக ஒரு 10 கேஸஸ் செலக்ட் பண்ணி பார்த்தா அதில் 2 கேஸ் இது ரிலேட்டடாக தான் வருவாங்க. அதுவும் இப்போ நம்ம லைவ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் இது எப்படி வந்து மலர் மருத்துவத்தையும் பிளாக் மேஜிக்குள்ளேயும் தொடர்பு படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறைய பேர் இதை பற்றி பேசி வராங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு பிளாக் மேஜிக் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது, எனக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லை நான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை தாராளமாக தொடரலாம். ஃபஸ்ட்டு திங், இந்த பிளாக் மேஜிக் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து அதோடு சேர்த்து நான் சொல்ல வர விஷயத்த சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு லேடி கிளைண்ட், அவங்க திருமணமாகி 7 வருஷங்கள் ஆகுது. திருமணம் ஆன புதுசில் இருந்தே அவங்களோட கணவரோடு அவங்களுக்கு எந்த ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஃபஸ்ட்டு திங். அதே நேரத்தில் இந்த 7 ஆண்டுகளில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க சொல்ல ஆரம்பித்தது எப்படி அப்படின்னா, டாப் டு பாட்டம் உடம்புல எல்லா இடங்கள்லையுமே ஒரு வியாதி பேரை சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு அப்படியே ஒரு பட்டியல் போட்டுகிட்டே வராங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இடையிலேயே ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. 3 வருஷமாக தான் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன், ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய மாமியார் எனக்கு செய்வினை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதோடு சேர்த்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் தங்கிட்ட இந்த மாதிரி உனக்கு வந்து ஒருத்தர் செய்வினை வச்சுருக்காங்க, அதுவும் இவங்க தான் அப்படிங்கிறதையும் எனக்கு சுட்டி காட்டினாங்க, நான் அப்போயே முழிச்சிக்கல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும், அவங்க உடல் உபாதையால் கஷ்டப்பட்டதும் அதே 3 வருஷம்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தன்னோட மாமியார் தனக்கு வந்து செய்வினை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் அங்கே சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச இந்த கேஸில் ஒரு ஹிண்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம பேசி பார்க்க ஆரம்பிக்கும் போது இதை நான் ஜட்ஜ் பண்ணலை, பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நமக்கு வியூ பண்ணும்போது அப்படி தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அணுகக்கூடிய மக்களோட நேரடியாக நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கேன். இது எப்படி, என்ன மாதிரி, இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போது ஒரு பர்சன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்காத வரைக்கும் யூ ஆர் அ லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. பட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம லைஃப் அதுக்கப்புறம் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னனால இதை பற்றி நான் ஃபர்தராக அவர்கிட்ட எதுவும் பேசலை. ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒருத்தரை போய் தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இடையில ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது பிளாக் மேஜிக் வைக்கிறவங்க, பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்படுறவங்க, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து எங்கே மீட் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வைக்கிறவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு பாதிக்கப்படுறவங்களும் ஈக்குவலி ரொம்ப மோசமான ஒரு விஷயங்களை வந்து தன்னகத்தே வச்சுக்கக்கூடிய நபர்களை அது ஈஸியாக பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது சிந்தனையில் வந்து அடுத்தவங்களை கெடுக்கணும், சிந்தனை வைஸ் நம்ம வந்து ஒரு நேர்மையான ஆள் கிடையாது அப்படிங்கிறவங்கள வந்து இது ஈஸியாக பாதிக்கும். இது வந்து சொன்னது இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்கள வந்து இது ஈஸியாக பாதிக்குது அப்படின்னு தான். என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். அவங்க நம்மளோட பிளட் ரிலேஷனாக இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒரு உறவாக கூடயே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கா? ஃபஸ்ட்டு போய் ஒருத்தருக்கு செய்வினை வைக்கிற அளவுக்கு நேரம் இருக்கா? செய்வினை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் தானா? எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஈஸியாக பண்ணிடுற ஒரு விஷயம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மேக்ஸிமம் இந்த நிறைய சினிமா பார்க்குறது, சீரியல்ஸ் பார்க்குறது, இதிலெல்லாம் வந்து ஒரு பிளாக் மேஜிக் வச்சா அது எப்படியெல்லாம் அவங்கள படுத்துதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எப்படி இப்போ பேய் பாடா படுத்துதுன்னு சொல்லி படங்கள்லாம் பார்த்து பேய்னா இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்த மாதிரி தான் பிளாக் மேஜிக்கை பார்த்தும் நிறைய இப்படி ஒரு ஐடியா தான் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிறைய இடங்களில் வந்து இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்ல முடியலன்னா இந்நேரம் வந்து உங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு செய்வினை வைக்கிறவங்களும் மோசமானவங்களா, இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட நம்மளும் மோசமானவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது,
காலங்காலமா எல்லா பழைய படத்துலேருந்து இப்போ வர படம் வரைக்குமே வந்து மாமியார், மருமகள் அப்படிங்கிற உறவ ரொம்ப நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்றது வந்து விரல் விட்டு எண்ணிறலாம். மேக்ஸிமம் வந்து அப்படித்தான் காமிக்கப்படுது. ஸோ அந்த கல்ச்சரில் வளர்ந்து வர நமக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இவங்க செஞ்சுருப்பாங்களோ, இவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணம் தோன்றது வந்து ரொம்ப சாதாரணமாக தோன்றிடும். ஏன்னா ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா அந்த காலத்தில் குறை சொல்கிறது, இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி போய் செய்வினை வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சொல்கிறது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய மனம் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அது காரணம் அவங்க எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு விஷயம்தான். யாரோ எங்கேயோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உங்கள் செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து திருப்பி நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் யோசிச்சா கூட போதும். இந்த செய்வினை வைக்கிற ஒரு நபர் நமக்கு ஒரு நல்லது கூட செஞ்சது இல்லையான்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அவங்க வச்ச செய்வினை உங்களை பாதிக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமான ஆளாக நம்ம அதையும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஆறுதல் படுத்துறதுக்காகவோ இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவோ நான் இதை சொல்லவே வரலை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே நம்ம படுற துன்பத்திலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளுடைய மனமானது வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல. ஏன்னா என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படி தான். ஒரு செய்வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதான் என் குரு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த செய்வினை கூட நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக நேர்மையாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது கூட நம்மக்கிட்ட வர பயப்படும் அப்படிங்கிறத தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் அதை நான் நம்புகிறேன். ஸோ உண்மையாகவே ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து மனதளவில் வந்து ஒரு செய்வினையை ஏற்று துன்பப்படுற அளவுக்கு தான் நம்ம மைண்டை வந்து வச்சுருக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இங்கே. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து மலத்தீர்வுகள் நமக்கு உதவி பண்ணும் அந்த எண்ணத்துலேருந்து மாற்றுறதுக்கு. ஆனால் பேசிக்காக நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தவிர்க்க முடியாத உறவுகள் வந்து எனக்கு செய்வினை வச்சுட்டாங்கன்னு நீங்கள் நம்ப தொடங்கும் போதே அங்கே நம்ம தோற்று போக ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மேக்ஸிமம் ஆஸ் அ ஹீலராகவும் நான் ஒரு விஷயம் சொல்வேன். இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது நிறையா நேரத்தில் வந்து நாங்கள் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்கிறதுல பிளாக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளாக் எனர்ஜி அப்படிங்கிறதே நம்ம மேலே க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மளோட ஆறால் அங்கங்கே பிளாக்காக பேச்சஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கேன் பண்ணும்போதும் நம்ம நிறையா தடவை பார்த்துருப்போம். ஸோ அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் நாம் அடுத்தவரை பற்றி க்ரியேட் பண்ணாலும் சரி, நம்மளை பற்றி நாமளே க்ரியேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, கண்டிப்பான முறையில் அதுதான் நமக்கு ஒரு பிளாக் மேஜிக்காக மாறுமே தவிர்த்து, இன்னொருத்தர் போய் டைம் எடுத்து நீங்கள் நல்லா இல்லாமல் போயிடணும்னு நினைக்கும் போது அவங்க அங்கே நல்லா இல்லாமல் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்க இன்னொருத்தர் கெடணும்னு நினைக்கும் போது அவங்க கெட தொடங்கிட்டாங்கங்கிறது தான் உண்மை. அதனால் அவங்க பிளாக் மேஜிக் வச்சுருப்பாங்க, இவங்க பிளாக் மேஜிக் இருப்பாங்க. அதனால தான் என்னோடய லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் என் ஹெல்த் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தயவு செய்து யாருமே வந்து அதை நம்பிடாதீங்க. நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மனசு வந்து சூப்பராக ஒரு கேம் ஆடும். நீங்கள் என்னெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து காமிக்கும். அது நீங்கள் கெட்டதாக நினச்சி கெட்டதாக பார்க்குறதுக்கு பதிலாக நல்லதாக நினச்சி நல்ல விஷயங்களே பார்த்துட்டு போயிடலாம். ஒருத்தர் உண்மையாகவே அப்படி வச்சுருந்தா கூட அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்திட்டு எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறேன்னு. அது மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் தலையில் கை வச்சு நீங்களே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் டெய்லி சொல்லி பாருங்கள். எந்த பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் ஓடிடும். இதுவும் என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதனால் இந்த பிளாக் மேஜிக் வச்சு தான் நம்ம நல்லா இல்லாமல் போகணும், நம்மளோட உடம்பு இதாகி போயிடணும், நம்மளோடைய லைஃப் வந்து நல்லா இல்லாமல் ஆகிடணும், நம்மளோட உறவு சிக்கல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் பிரிஞ்சு போயிடணும். ஸோ இந்த மாதிரி எண்ணம் வந்து தொடங்கும் போதே இதுக்கு போய் அவங்க பிளாக் மேஜிக் இன்னொருத்தட்ட காசு கொடுத்தெல்லாம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒருத்தருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னால அங்கேயே அவங்களுக்கு சொந்தம் வந்து அந்த சொந்த காசில் சூன்யம் வைக்கிறது சொல்கிறாங்களே, உண்மையாகவே அதுதான். அதனால இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவங்கெல்லாம் உண்மையாகவே போய் பிளாக் மேஜிக் வச்சா கூட சம்மந்தப்பட்டவங்க வந்து நேர்மை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள எந்த விதத்துலேயும் அது பாதிக்காது. இது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய கேசஸில் கவுன்சிலிங் பண்ணி 2-3 ரெமெடிஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2-3 சிட்டிங்ஸ் அவங்க எடுத்ததுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. பிளாக் மேஜிக்ங்கிறது இல்லை, நானாக தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு சில உறவுகளை கை காட்டி இவங்க தான் எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நிமிஷமே அவங்க நல்லா இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ அது நம்மளை வந்து தாக்குவோம். அவங்களோட எண்ணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான எண்ணம். அது வந்து நம்மளை தாக்கும் அப்படின்னா
அதுக்கான எந்த சாத்தியக்கூறுமே நம்ம நல்லவங்களா இருக்கிற வரைக்கும், நல்லவங்கள் இன் த சென்ஸ் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கல, எல்லாரும் நல்லா இருக்கணும் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்களுக்கு எந்த செய்வினையும் எதுவும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ இதுக்கான மலர்த்தீர்வுகள் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட மலர்த்தீர்வுகள் இருக்குது. பட் நான் சில மலர்த்தீர்வுகள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இப்படி வச்சுட்டாங்க, நான் அதனால தான் இப்படி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் தான் என் லைஃப் இப்படி மாறிடுச்சு, கஷ்டத்துக்கு உள்ளாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல கிராப் ஆப்பிள் வந்துடும், ராக் ரோஸ் வந்துடும், மிமிலஸும் உங்களுக்கு தேவைப்படும், ஆஸ்பென். இந்த இந்த ராக் ரோஸ், மிமிலஸ், ஆஸ்பென் இது எல்லாமே ஃபியருக்கானது தான். ஃபியர் எந்த ரூபத்தில் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த 3 ரெமெடியுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கிராப் வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய லைஃப் எல்லாம் இப்படி மாறுதுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஸோ அதனால அந்த சிஸ்டத்தை விட்டு அதை எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கிராப் ஆப்பிள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இந்த எந்த ஒரு கே இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ரிலேட்டடான கேசஸ்க்கும் நம்ம இந்த ரெமெடிஸ் யூஸ் பண்ணலாம். இது போக பர்சனலாக அவங்க சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மிச்ச 2 ரெமெடிஸை வந்து நம்ம தாராளமாக செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது 100% அவங்கள அதுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர முடியும். இது நபருக்கு நபர் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன்ஸில் வேரியேஷன்ஸ் வரும் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த பிளாக் மேஜிக் வைக்கிறவங்கள பற்றி என்றைக்குமே நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவங்க வச்சு நீங்கள் இப்படி ஆயிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பெருவாரியான கேசஸில் டீப் டிப்ரெஷனே நம்மளை வந்து அந்த மாதிரி சந்தேகப்பட வைக்கும், சந்தேகமாக நம்ம வந்து பார்க்க வைக்கும். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோன்னா இது ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. இதுக்கு ஒரு உதாரணம் சின்னதாக சொல்லணுன்னா, நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது நம்ம பயப்பட தொடங்குறோன்னு வச்சுப்போம். அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியாதி இது ஒரு பெரிய வியாதிங்கிற லெவலுக்கெல்லாம் நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன ஒரு தாங்கவே முடியாத ஒரு கஷ்டங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது அந்த இடத்துல யாரையாவது ஒரு ப்ளேம் பண்ணிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உறவுகளுக்குள்ளே ஒரு சிக்கல் வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பர்டிகுலர் பர்சன் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நேரடியாக நம்மளால் வந்து ப்ளேம் பண்ண முடியாத இடத்துல நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து அவங்க கண்ணு போட்டுட்டாங்கன்னு சொல்கிறது, இல்லை அப்படின்னா எனக்கு செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே ப்ராப்பராக செய்வினை பண்ணுறதுக்கு கூட இன்றைக்கி ஊருக்குள்ளே பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஸோ அதனால் தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கழட்டி இந்த நேரமே அப்படி தூக்கி போட்டுடுங்க. இது எல்லாமே நம்மளோட மனம் செய்யும் மாயை. ஸோ இது எதுவுமே ட்ரூ கிடையவே கிடையாது. நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அதோடைய போக்கில் போய்கிட்டே இருந்தாலே இந்த செய்வினைங்கிற ஒரு விஷயம் உங்கள் பக்கத்தில் வரப்போகிறதே கிடையாது, அது பாதிக்க போகிறதும் கிடையாது. இதை வைக்கணும்னு நினைக்கிற நபர்கள் வைக்கணும்னு நினச்ச அந்த நிமிஷத்துலேருந்தே அவங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டகாலம் கேடு காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேவைப்படுறவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி லைவ் வர்றதை விட இந்த ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.